கொல்லிமலை போகிறதே ஒரு பெரிய அபூர்வம். கொல்லிமலையில் போய் தெய்வங்களை வணங்குறது அதை விட அபூர்வம், அதிசயம். நிறைய மக்கள் துணி எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. அங்கே துணி கட்டுறது தனி சிறப்பு. நீங்கள் பார்க்குறது எட்டுக்கை அம்மன். எட்டுக்கை அம்மன் கோயிலில் துணி கட்டுவாங்க. சில பேர் செப்புத்தகடில் எழுதுவாங்க, சில பேர் கயிறு போடுவாங்க. இப்படி பல வகைகள் பண்ணுவாங்க. ஆனால் போகிற எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. அந்த தெய்வம் மனசு வச்சா தான் சக்ஸஸ் ஆகும். கொல்லிமலையில் போய் யாருக்கிட்டும் எதையும் ஏமாறாதீங்க. கொல்லிமலையில் தெய்வங்களை வணங்குங்க. கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அவ்வளோ பவர் உண்டு. கொல்லிமலையில் வந்துட்டு ஒருத்தர் ரிட்டன் ஒழுங்காக போகிறாங்கன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். கொல்லிமலையில் வந்துட்டு குடும்பமே பிரிஞ்சு போகிறதும் உண்டு, ஆக்சிடெண்ட் ஆகிறது உண்டு, கருத்து வேறுபாடு வர்றது உண்டு, வண்டி நிற்கிறது உண்டு. தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த 70 பெண்டை நீங்கள் கிராஸ் பண்ணி இந்த தெய்வங்களை வணங்க முடியும். அப்படி நீங்கள் ஏதாவது தெய்வ குற்றம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை போகிற வழியிலே வச்சு செஞ்சிடும். நிறைய பேர் ஆடின மக்கள்லாம் அப்படியே அடங்கி போயிருக்காங்க கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கிட்ட.